அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். இந்த 8ஆம் தேதி காலையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு சிறிய செய்தி, அளவிட்டால் ஒரு ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு ஒரு பேர் ஆனந்தமாகவும் ஆறுதலாகவும் பலனாகவும் இருக்கிறதை உங்களிடத்திலிருந்து வருகிற நிறைய கமெண்ட்ஸ் மூலமாய் நான் பார்த்து கர்த்தரை உயர்த்துகிறேன். அவர்தான் எல்லா உயர்வுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரம் உள்ளவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நான் வாசிக்க, அதிலிருந்து சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல தேவன் இந்த நேரத்தில் கிருபை கொடுத்திருக்கிறார். அதை கேட்பதற்கு முன்பு ஒரு காரியம் கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க, விசுவாசிங்க. இந்த நாள் முழுவதும் தேவ கரம் உங்களை நடத்துகிறதை பார்ப்பீங்க. அது மட்டுமல்லாமல் விட்டுறக்கூடாது, மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஆமேன். இன்னும் அநேகர் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க அவங்கள நீங்கள் உற்சாகப்படுத்தணும். அதுதான் ஒரு பெரிய ஊழியம், பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. சரி, நீங்கள் இப்போது இந்த வார்த்தையை கேளுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவமாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவர்தான் எங்களுக்கு ஆறுதல். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? ஆறுதலின் ஆவியானவர். ஆமா, மனுஷன் ஆறுதல் படுத்துவதற்கும் ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனுஷனுடைய ஆறுதல் படுத்துறது அந்த நேரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டா இருக்கும். ஆனா ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஆனால் அந்த வேதனையிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். அதனால தான் இதே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அருமையாய் அவர் எழுதும்போது சகல விதமான ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லல, சகல விதமான ஆறுதலின் தேவன். அவர்தான் நம்முடைய ஆறுதல், அவர்தான் உங்களுடைய ஆறுதல். அதற்கு பிறகு ஏன் நீங்க கலங்கணும்? நம்முடைய பாரத்தை நாமே சுமக்க முடியாது. நம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் வைத்திருங்க, அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு மாறிடும். ஏன், இன்னும் சில மணி நேரங்களில் மாறிடும். தேவன் தலைகீழாக மாற்றி போட்டுருவார். ஆமென். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆகவே கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க இல்லையா? அப்போ என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் ஆண்டவரே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, இந்த வசனத்திலிருந்து எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொன்னது போல, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எதுவானாலும் சரியப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி சகாயம் பண்ணி ஆச்சரியமாய் கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார். ஏனென்றால் சகல ஆறுதலின் தேவன், சகலவிதமான ஆண்டவர் ஆறுதலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்வார்களாக. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகள் தலையின் மேல் வந்து தங்குவதாக. கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் வீடுகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார் என்ற தைரியத்தோடு ஓட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணிட்டேன். நீங்களும் அர்ப்பணிச்சிட்டீங்க.
இனி கர்த்தர் நடத்துவா. அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க அடிக்கடி, கர்த்தர் நடத்துவா. ஆச்சரியமான பதிலை நீங்க பார்க்க போறீங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.